தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் நடந்த ஒரு படுகொலை சம்பவம். இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இது எதற்காக நடந்த கொலை என்பதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதான் மக்களே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்களாகிய உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு இந்த போதை புழக்கம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதான் மக்களே, கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் அமுதன் என்ற ஒரு மாணவர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த மாணவர் அந்த கல்லூரியில் ஒரு சில நபர்கள் இந்த ஏதோ போதைப் பொருள் பயன்படுத்துவாங்க போல இருக்கு. அது ஏதோ ட்ரக் என்னமோ சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துறத காவல்துறையிட்ட சொன்னதா சொல்றாங்க. அந்த காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பையன் இவ்வளவு விஷயங்களை சொல்றான், கொஞ்சம் பாருங்கன்ட்டு. இதன் பின்பு பாத்தீங்கன்னா, அந்த மாணவனை ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கொடூரமான முறையில் அடித்து இருக்காங்க. அந்த வீடியோக்கெல்லாம் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக அந்த சன் நியூஸ் தொலைக்காட்சியில அவங்க அப்பா அம்மா அடிச்சுக்கிட்டு அழுகிற மாதிரி ஒரு வீடியோ. உள்ளபடியே அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, எந்த ஒரு பெற்றோருமே பெத்த புள்ள இறந்துட்டான் அப்படின்றத ஏத்துக்க முடியாம, அந்த ஒரு என்ன சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல இருந்தாதான் அந்த வழி நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையை ஏதோ கேங் வார் மாதிரி சொல்றாங்க. 2 கேங்கா இருந்தாங்க, அதுல ஒரு முன்விரோதம் இருந்துச்சு, அதனாலதான் இந்த கொலை நடந்துருச்சுன்ற மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு சட்டசபையில. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்த பையனோட பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதெல்லாம் கிடையாது, திட்டமிட்டு என் பையனை அடிச்சு கொண்டிருக்காங்க, எங்களுக்கு சரியான நீதி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்ளபடியே இந்த சம்பவத்தை பத்தி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கூட சட்டசபையில பேசியிருக்காரு. அதான் மக்களே, இந்த போதை, இந்த கனிம வளம், இது போன்ற சம்பவங்களை வெளியில சொல்ற நபர்களுக்கு உள்ளபடியே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு உள்ளபடியே பாதுகாப்பு இல்லை. பல சம்பவங்களை சொல்ல முடியும். இதுவே ஒரு அரசு பள்ளியிலயோ அரசு கல்லூரியிலயோ இந்த சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நிறைய பேர் இதை எடுத்து பேசியிருப்பாங்க. ஏன்னா இவங்களோட நோக்கம் என்னன்னா, அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் தரமற்றது, அங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு அஜெண்டா கட்டமைப்பாங்க. இப்ப இதுவே தனியார் கல்லூரிகள் நடந்தனால எல்லா பேரும் பொத்திட்டு இருக்காங்க. எனவே மக்களே, ஆட்சி மாறினாலும் இந்த காட்சிகள் மாறுற மாதிரி நமக்கு தெரியல. அதுவும் குறிப்பாக இந்த போதை சம்பந்தமான விஷயங்கள்ல அரசு கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு தகவலை சொன்னதுக்காக ஒரு கொல்லன்னா இதை ஏத்துக்க முடியல. அந்த பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அது காவல்துறை கேட்டதால சொல்லியிருக்காம்ல, இவனா போய் கூட சொல்லல போல இருக்குது. காவல்துறை கேட்டாங்க, அதனால சொல்லியிருப்பாரு போல இருக்கு. இன்னைக்கு அந்த தகவல் கொடுத்ததற்காக அந்த பையனை அடிச்சு கொண்டிருக்கு இந்த மாஃபியா கும்பல். இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு மக்களே. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு சம்பவங்கள் நடந்து அதை ஊடகங்கள் பெருசா பேசல. அதுவும் குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கியது. கிட்டத்தட்ட ஒரு 63 பேர் இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இறந்து போனாங்க. அங்க எப்படி லீகலா கிடைக்குது சாராயம்? யோசிச்சு பாருங்க. 63 பேத்துக்கு சாராயம் கிடைக்குதுன்னா இதை மறைமுகமா பண்ண முடியாதுல்ல. ஏதோ ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஏதோ அங்கங்க தெரியாம ஒழிச்சு வச்சு வித்துருக்காங்கன்னு சொல்லலாம். 63 பேத்துக்கு அந்த சாராயம் கிடைக்குதுன்னா, அப்ப இந்த போதைப் பொருளை தடுப்பதற்கு காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் ஒரு முனைப்பு காட்டலையானு தானே நமக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த கஞ்சா பழக்கம் இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு இளைஞர்கள் மத்தியில. இல்லபடியே கஞ்சான்றாங்க, மெத்துன்றானுங்க, எராயின்றாங்க, என்னென்ன கர்மமோ சொல்றாங்க. பார்த்தா அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சில ஏரியாக்கள்லாம் பார்க்கும் பொழுது அவன் மனுஷன் மாதிரியே இருக்க மாட்டான். பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கு சட்டையை போட்டுக்கிறான், ஒரு 300 வருஷம் துவைக்காத சட்டை மாதிரி இருக்குது, முடியை இப்படி வெட்டிக்கிறாங்க, வண்டிய அது சக்கரமும் இன்ஜின் மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுட்டு போறாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு கொடூரமா இருக்குது. எனவே இது போன்ற சம்பவங்களை அரசு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இது போன்ற போதைப் பொருட்களை தடுக்க வேண்டும். இன்னைக்கு இந்த குட்கா போன்ற பொருட்கள்லாம் கிடைக்குது, கடைகள்ல கிடைக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கொன்று இங்கொன்று கிடைக்குது. அரசால் தடை செய்யப்பட்ட இந்த கூலிப்புன்னு ஏதோ சொல்றாங்க, இத்தினூண்டு தலைவாணி மாதிரி இருக்குது, அதை எதையோ வச்சுட்டு கல்லூரி மாணவர்கள் யூஸ் பண்றாங்க, அதே ஏதோ போதை தரும் பொருள்ன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய என்னென்ன கருமத்தையோ சொல்றாங்க. இந்த போதைப் பொருளை எப்படி சர்வசாதாரணமா அது கல்லூரி படிக்கிறவர்கள்ட்ட எப்படி கிடைக்குது? எனவே தமிழ்நாடு அரசு, இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசு இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும். அதாவது டைம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க டைம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல உயிர்கள் போகும்.
யோசிச்சு பாருங்க, யாருன்னே தகவல் கொடுப்பா? இப்ப ஏதோ ஒரு ஏரியால வந்து இல்லீகலா ஏதோ ஒரு போதைப் பொருளை விற்கிறான், கஞ்சா விற்கிறான், இல்ல வேற ஏதோ போதைப் பொருளை விற்கிறான்னு வைங்க, எப்படி போய் பொதுமக்கள் வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுப்பாங்க? அப்படி புகார் கொடுக்கறவங்களோட தகவலை வந்து காவல்துறை பாதுகாக்கிறது இல்ல. இப்ப இந்த அமுதனுடைய பெயரு, இவர் பத்திய தகவலை வந்து அவர் கல்லூரி நிர்வாகத்துல சொல்லலைன்னா இன்னைக்கு அந்த பையன் உயிரோட வந்திருப்பான்ல. காவல்துறை இதுல வந்து உடந்தையா இருக்கிற மாதிரி தானே நமக்கு தோணுது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களே, இது போன்ற சம்பவங்களில் வந்து நீங்கள் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக போதை, இந்த பாலியல் குற்றங்கள், இது போன்ற சம்பவங்களில் வந்து நீங்க சிறப்பு கவனம் எடுக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து மக்களுடைய ஒரு அடிப்படை பிரச்சனை. ஒரு தகவல் கொடுத்ததுக்காக வந்து ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கான்னா யார் போய் இனிமே தகவல் கொடுப்பா? நமக்கு எதுக்குப்பா வேண்டாத வேலை, எவனோ என்னமோ பண்ணிட்டு போறா, நம்ம உயிரை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்னு தானே போயிட்டு இருப்பாங்க. இதனால் சமூக ஆர்வலர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மிரட்டல் விடப்பட்டதை தானே பாக்குறோம். சமூக சேவை செய்யணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்க எப்படி போய் தகவல் கொடுப்பாங்க? ஐயோ கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. எனவே காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் மெத்தனமா இருக்காதீங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அந்த இறந்து போன இளைஞனுடைய குடும்பத்தினரை பார்க்கும்போது உள்ளபடியே நமக்கு நெஞ்சம் பதறுது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு அண்ணனோ தம்பியோ யாரோ நம்ம உறவினரோ இறந்து போட்டா எப்படி இருக்கு நமக்கு? வேற ஏதோ இந்த குடும்ப சண்டைகள், முன்பகைன்னு அந்த மாதிரி இருந்தா கூட சரின்ட்டு போலாம். ஆனா ஒரு தகவல் கொடுத்ததுக்காக வந்து இப்படிப்பட்ட கொலை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. உள்ளபடியே வந்து இது இங்க காவல்துறை வேலை செய்தா, அரசு அதிகாரிகள் இருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் நமக்கு எழும்புது இல்ல. எனவே இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் பல பேர் செய்யத்தான் செய்வாங்க. ஏன்னா இதை வந்து ஏத்துக்க முடியாது. இது போன்ற சம்பவங்களை நிச்சயமாக ஏத்துக்க முடியாது. இது முற்றிலுமாக வந்து தடுக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கனிம வள மாஃபியா இருக்காங்கல்ல, அவங்களாலும் பல சமூக ஆர்வலர்கள் வந்து மிரட்டப்படுறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கும்பலையும் வந்து நீங்க கண்காணிக்க வேண்டும். இல்லீகலா மணல் குவாரி, இல்லீகலா கல் குவாரி, இது போன்ற நடத்துவங்களை வந்து நீங்க கண்காணிக்கணும். ஏன்னா இது போன்ற நபர்களால தான் சமுதாயத்தில் வந்து சமூக சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறானுங்க. இவனுங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கும், கனிம வளத்தை சுரண்டி திங்கிறதுக்கும், போதைப் பொருளை வித்து இவனுங்க கல்லா கட்டுறதுக்கு பல்வேறு மாணவர்களை அடிமையாக்கிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு. எனவே இது போன்ற சம்பவங்களில் வந்து அரசு கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்பதுதான். எனவே இந்த கனிம வளம், இந்த போதைப் பொருள், இது போன்ற விஷயங்களில் வந்து அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது. இந்த சம்பவத்தில் வந்து யாரெல்லாம் வந்து தொடர்புல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் வழங்கணும். அப்படி வழங்கினாதான் இது போன்று யார் மேலேயும் கை வைக்க பயப்படுவானுங்க. யோசிச்சு பாருங்க, தகவல் கொடுத்ததுக்காக வந்து இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கான் அந்த மாணவன். எனவே அந்த மாணவனுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், உரிய நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நாம் கோரிக்கை வைக்கிறோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.